ஓதணும். அப்போ உங்கள்ல இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, குர்ஆன் ஓத தெரிஞ்ச நபர்கள் ஒரு நபர் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் கருத்து சரிங்களா எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம குர்ஆன் நான் ஓதனேன், பட் ஆனா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உண்மையான ஒப்பீனியன் சரிங்களா, உங்களுடைய பெயர், எத்தனை நாள் வரீங்க அப்படிங்கிறத சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். ரஃபீக் பாய் வரீங்களா? நீங்க வரீங்களா? சரி வாங்க. நீங்க எந்த இடத்துல வரீங்க, எங்கிருந்து வரீங்க, அப்புறம் இன்னொரு 2-3 ஆட்கள் விருப்பப்பட்ட தாராளமா சொல்லலாம். இது ஒரு இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மற்ற மக்களுக்கு ஒரு அழைப்பா இருக்கலாம்ல. இப்ப நமக்கு வாங்க வாங்கன்னு சொல்றதை விட அந்த பொது மக்கள்ல இருந்தே ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படலாம்ல. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெயர், எங்கிருந்து வரீங்க, எத்தனை நாள் வரீங்க, உங்களுக்கு வந்து இதுல என்ன ஒரு மாற்றம் தெரிஞ்சது அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் இக்பால் பாய், ஓகே இத்ரீஸ் பாய் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்களா, என் பேர் முகமது இத்ரீஸ். நான் கருங்கடையிலேருந்து வர்றேங்க. சரிங்களா, நான் வந்து அல்லாஹ்வோட கலாமை வந்து எந்த ஒரு பிழை இல்லாமல் கற்றுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் வந்தது. ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துன்னு கேட்டானா, ஒரு அகம்பாவத்தில் இருந்து. எப்படி கேட்டோன்னா, இப்போ வந்து முழுசாக ஓதி பழகிட்டேன். ஒவ்வொரு அர்த்தம் ஓதுறோம், ஒவ்வொரு தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டே இருக்கோம், பிழை இல்லாமல் ஓதுறோங்கிற இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அது எப்படின்னு சொல்ல தெரியல, பிரச்சனையாகவே இருந்தது. பிழையா ஓதுறோமோன்னு ஒரு இருந்து அதுக்கு வேண்டி இங்கே குர்ஆன் கத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு குளித்தூர் பள்ளிவாசலுக்கு நம்ம வந்தோம். அப்பா தெரிஞ்சது நம்ம வந்து இப்போவும் 0வில் தான் இருக்கோம். குர்ஆனை முழுமையாக கற்றுக்கலை, வெறுமனே தமிழ் இலக்கணத்தில் நம்ம ஓதுறோமே வழிய அதை வந்து அந்த மகரத்தோடு நம்ம வந்து சுத்தமாக ஓதுறதில்ல. இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு 3 வாரம் ஆச்சுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் நம்ம இத்தனை காலம் ரொம்ப ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இதெல்லாம் படிக்காமல் இருக்கும்போது ஒரு வேதனையாகவும் இருக்குது. ஒவ்வொரு நேரமும் தொழுகையில் நம்ம அது துவா செஞ்சுட்டு தான் வரோம். ஆனால் நம்மளோட தமிழ் கற்றுக்கிட்டனால இந்த வார்த்தைகளை வந்து உணர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே வந்து படிக்கிற மூலியமா கொஞ்சம் அதை வந்து சரியான முறையில் சொல்லி கொடுக்குறாங்க, பயனுள்ளதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இங்க வந்து என்ன ஒரு புதுசா மாற்றமா தெரிஞ்ச விஷயம் என்ன தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்னா அதான் சொல்றேனுங்க, தமிழ் வழி கல்வியினால நம்ம எந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிருது. ஹாக்கும் சரிங்க, ஹாக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆளை முடிஞ்சிருது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியா நம்ம வந்து சொல்லணுங்கிற இதை வந்து பயன் அடைஞ்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க எல்லாரும். முகமது இத்ரீஸ் பாய், இக்பால் பாய், இத்ரீஸ் பாய் குழப்பிட்டே இருக்கு. அப்போ நம்ம இத்ரீஸ் பாயுடைய கருத்து என்னன்னா, குர்ஆன் ஓதக்கூடியவர் தான், 30 ஜுஸு எல்லாம் ஓதி கம்ப்ளீட் பண்ணவர் தான். இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு இதுனா மஹரஜ் படிக்கும் போது அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அடுத்து உங்களில் வேற யாராவது இன்ஷா அல்லாஹ் வாங்களேன், வாங்க. அதே போன்று பெயர், இருக்கக்கூடிய இடம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனியமுத்தூர் வீடுங்க இன்ஷா அல்லாஹ், ஹக்குப்பள்ளி அனுதாபி. இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன் கிளாஸ் இங்கே நடக்குதுன்னு 3 மாசமா எனக்கு தெரியும். எல்லா வக்து இன்ஷா அல்லாஹ் இங்கே தான் தொழுகிறோம், வேறு பள்ளிக்கே போக மாட்டோம். கூச்சம் வெக்கம் இன்ஷா அல்லாஹ், அதனால் வரவே இல்லை. அப்போ இமாம் ஒரு தடவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டா இருந்தார். ஒரு தடவை வந்தோம், வந்து பார்த்தா தான் நம்ம ஓதுற குர்ஆன் எல்லாமே தப்பு. அதில் சகோதரர் சொன்ன மாதிரி, இலியாஸ் பாய் சொன்ன மாதிரி ஆயின்னு காஃபு எதுவுமே ஒன்றுமே வரல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு. இப்போ நம்ம வெறுமனே 30 நாள் நோன்புக்கு பார்த்தீங்கன்னா சரளமாக ஓதிட்டு இருப்போம் அல்லா நாடி. அல்காஃபு வெள்ளிக்கிழமை ஓதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அல்காஃப் ஓதி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். இப்போ இங்கே ஒவ்வொரு எழுத்துக்கள் தெரியுறங்காட்டி அல்லாஹோட கருணையில் ரொம்ப அச்சத்தோடு ஓத வேண்டியதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். இனி வராத சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வாங்க. அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரித்து எந்தெந்த இடத்துல இருந்து எழுத்துக்கள் வருதுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது பெரிய பாக்கியம், கருணை அல்லாஹ் நாடி.
இமாமோட முயற்சி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கருணை வெற்றி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும்னு அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுக்ரன் ஜஸாக்குல்லாஹ் கைர். நல்ல முறையில் அவங்க கருத்தை பதிவு செஞ்சாங்க. ரஃபீக் பாய் பொறுத்தளவில் அவரு குர்ஆன் ஓதக்கூடியவர் தான். ஆனால் அவரு நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். எதுவுமே நம்முடைய முயற்சி கிடையாது. எதுவுமே எனக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஜீவி சம்மதம் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன நம்ம சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா அடிப்படையா இருக்கக்கூடிய குர்ஆன் தான். இந்த குர்ஆன்ல நம்ம என்ன செஞ்சோம்னா நேரங்கள் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பெரும்பான்மையை அதை நம்ம தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ எத்தனையோ நபர்கள் இப்போ குர்ஆன் ஓத தெரிஞ்சும் கூட அதுல நான் எவ்வளவு பின்னடைவா இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சாங்க. அது இன்ஷா அல்லாஹ் அதில் பார்க்கக்கூடிய சகோதரரும் சரி, நீங்களும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்து மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் ஒரு நபர்கள் கூட்டிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க. சில அது ஒரு வகையான நல்ல ஒரு நன்மையை நம்ம காட்டும்போது, நம்ம மூலயமா காட்டும்போது அது மூலியமா நமக்கு ஒரு நன்மை வரும். அப்படிங்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அந்த எண்ணத்தை ஆக்கி மக்களை அழைக்கணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த வகுப்பை அவங்க பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் உங்களை நம்ம ஒரு ஆதரவு வைக்கிறதுங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நமக்காக துவா செய்யுங்க. எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்காக, எங்களுக்காக, ஆசிரியர்களுக்காக துவா செய்யுங்க. உங்க துவா என்பது ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு கேடயம், மாபெரும் ஒரு அந்த என்ன சொல்றது, உங்களுடைய அந்த இஹ்லாஸான துவால எங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்துக்கும் எங்களுடைய அந்த ஈமான் உறுதிக்கும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கோமா, தொடர்ச்சியா வாங்க. ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல முறையில் ஒரு குர்ஆனை ஓதி எடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்நேரம் இந்த காணொலி இந்த வகுப்புங்கிறது 50வது வகுப்பு. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால 50வது வகுப்புல இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 நபர்கள் அப்படி கொண்டு நம்ம ஆரம்பிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு 50 வகுப்பு நம்ம தாண்டி இருக்கிறோம். இதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா 3 நபர்கள் கம்ப்ளீட் பண்ணி குர்ஆன் எடுத்திருக்கிறாங்க. சில வரக்கூடிய காலங்களில் இதே போட்டு நல்ல முறையில் குர்ஆனை எடுத்து அதுக்கடுத்த கட்ட கல்விகள் அல்லாஹ் நாடினால் தொடர்ந்து படிப்போம். நம்முடைய முயற்சிக்கு உண்டான கூலிகளும் நம்முடைய எண்ணத்தையும் அல்லாஹ் சீராக்கி இதன் மூலமாக, இந்த சொர்க்கத்தின் மூலமாக, இந்த குர்ஆன் திலாவத்தின் மூலமாக நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.